ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்ட சிம்பிளிசரத் டீம் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள போனாங்க, என்ன மாதிரி விஷயங்களை சந்திச்சாங்க, எப்படி உயிருக்கே ஆபத்தான சம்பவங்களை ஃபேஸ் பண்ணாங்கன்னு இந்த விச் ஃபாரஸ்ட் சீரீஸ்ல பார்க்கலாம். இந்த மர்மமான காடை ஆல்ரெடி ஆகாஷ், ஜீவான், ராகுல் தனியாக மட்டும் இல்லாமல் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கிடைச்ச ஒரு ராந்தல் விளக்கால ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த விளக்கு சரத் ப்ரோ கிட்ட வர அவரை சுற்றி நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த மாதிரி சத்தம் 2-3 நாளாவே தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கு. பட் பசங்கள்லாம் இப்போ இருந்ததுனால இதை பெருசாக எடுத்துக்கல. தனியாக இருக்கும்போது தான் அதோட உணர்வு அதிகமாக தெரியுது. பிரச்சனை இல்லை. காலைங்கள் இங்கே தானே இருக்கு. ஐயோ, இதுக்குள்ளதான் வருது. யாரு உள்ள? ஜீவா தான் இதெல்லாம் தண்டு விட்டு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அடாப்பா, எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள ஒரு சவுண்டு. பூட்டி இருக்குள்ள பூட்டி கப்பலில் பிரசத்தை வருது. இந்த வீட்டில் உள்ள பூட்டி இருக்கு. சாவி வேறு எங்கே வச்சான்னு தெரியல. ஜீவா என்ன வருது? சாமி சாமி கேட்குறேன். சாமி இல்லை, சாமி இல்லை. கைஸ், இப்போதான் எல்லாம் புரியுது. இது என்னன்னா, ஏதோ விலங்கத்தில் லைட்டு மாட்ட போகிறோம். வாண்டடா போயிட்டு இன்னும் 1 வாரம் தான் டைம். அது இல்லைன்னா நானே திரும்பி வெளியே போட்டுருந்தா உங்கள்கிட்ட பேசிலாம் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாது. இது வந்து என்னை மட்டும் பாதிக்காமல் என் டோட்டல் ஃபேமிலியுமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டேன். அப்புறம் இப்போ ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லை தானே? நான் அது யூஸ் பண்ணால பிரச்சனை நடக்கும். நான் இது கூட ஆயிருக்குண்ணா. அப்படி நீ என்ன பண்ணுற? அந்த விளக்கு எடுத்துன்னு என்கிட்ட வா. நானா வேணாண்ணா, நீங்கள் உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக நெகட்டிவ். நான் அதை சொன்னால் கேளுங்கண்ணா. இல்லை, பார்க்கலாம்டா. இங்கே வச்சு நான் பார்க்குறேன். இங்கே ஏதாச்சும் நடக்குதானே, எனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே இந்த விளக்கால தான் வருதுன்னு உறுதிப்படுத்த சரத் ப்ரோ அதை மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் வைக்கிறாரு. அப்போதான் வீட்டில் எப்போ சத்தம் தூள் யாரே? இந்த விளக்குங்களை தான் எல்லாம் நடக்குது. அப்போவே ஆகாஷும் ராகுலும் படித்து சொன்னாங்க என்கிட்ட. நான் தான் இதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ தான் புரியுது. வெளிச்சம் இருக்கிற நேரத்திலேயே சரத் ப்ரோ ஆகாஷ் கூட இந்த ஃபாரஸ்ட்க்கு போறாரு. ஆனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவங்கள ரொம்பவே பதற வைக்குது. என்னன்னா, அந்த குளத்தை கண்டுபிடிக்கணும். ஆகாஷ் ப்ரோ அந்த குளத்தை பற்றி சொன்னதுலேருந்து நைட்டு தூங்கும்போதெல்லாம் அந்த குளம் தான் ஞாபகத்துக்கு வருது. பட் எல்லாம் ஃபஸ்ட் டைம் ப்ரோ உள்ள வராரு. காருக்குள்ள வரும்போது முன்ன மாதிரி இல்லை ப்ரோ. பார்த்தீங்களா, ரொம்ப சேசராக இருக்குது. மழை பெஞ்சதுனால ஃபாரஸ்ட் இன்னும் டென்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பகல்ன்றதுனால பிரச்சனை இல்லை. ஈஸியாக வந்து நம்ம மைண்ட்லேயே ஒரு மேப் போட்டு வச்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். அந்த ரூட்ல நேராக போனால் பாறைக்கு போயிடலாம். நம்ம பசங்க போவோமா? எங்க அந்த பாறைக்கு? அந்த பாறை ஒன்று இருக்கும். நாங்கள் அங்கே லாஸ்ட் டைம் டென்ட் போட்டோம். அங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு நம்மளால அங்கிருந்து பார்த்தா இந்த மொத்த காடு நமக்கு தெரியும். சூப்பராக தெரியும். இதுதான் அந்த வாட்ச் டவரா? ஆமாம், இதுதான். மை காட், வாட் a view. அப்படியே 360 காட்டுறேன் பாருங்க. இருக்கீங்க ஏன்னா கட்ட கடல வர ஆரம்பிச்சு. யாருக்கானே இல்லை. ஒன்றும் இல்லை, அது பக்கத்து ஊர் தான். இல்லை இங்கெல்லாம் வரக்கூடாது. கேமரா கீழே இருக்குங்க. சரி சரி, இங்கெல்லாம் வரக்கூடாது. என்ன விஷயத்துல வந்துங்க?
சும்மா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். படம் எடுக்கிறதெல்லாம் இந்த ஏரியாலாம் செட் ஆகாதெல்லாம். நீங்கள் போங்க போங்க போங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லை, குளமே இல்லை. நீங்கள் போங்க ஃபஸ்ட்டில். இந்த இடத்த விட்டு போங்க ஃபஸ்ட்டில். சரி நான் ஓகே கிளம்புறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஃபோட்டோவை நான் அவர்கிட்ட காமிச்சேன். இந்த காட்டில் எனக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்களேன். இதை பற்றி என்ன தெரியுமான்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாது. நீங்கள் எதுக்கு காட்டுக்கு வந்தீங்க? இங்கே குளம் எல்லாம் இல்லை. இந்த வயசு பசங்க இல்லை. வயசு பசங்க இல்லை. மயிலாண்டி ப்ரோ, யார் ப்ரோ சீரியஸாக வந்து அவன் மட்டும் போகிறான்? நம்ம அப்படின்னா கேட்டோம், நம்ம தப்பாக கொடுத்து கேட்குறேன். ஏன் ப்ரோ ப்ரோ என்ன ஆயிடுச்சா ப்ரோ? முள்ளு ப்ரோ இப்படி வந்துட்டான் பாருங்க, அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி இப்படி வரான் கையெடுத்துட்டு. பார்த்து பார்த்தீங்கன்னா ஆளை காணும். அதுக்குள்ள ஆளை காணும் ப்ரோ. எங்கே ப்ரோ போனாங்க? இந்த பக்கம் தான் போனான். இங்கே தான் போனான் ப்ரோ. பகல் நேரத்திலேயே அவருக்கு அங்கே நடந்த இந்த சம்பவத்தால் அந்த விளக்கு வச்சு கம்யூனிகேட் பண்ணால் நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு சரத் ப்ரோ அன்னைக்கு நைட்டே அங்கே டவுசிங் ராடை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாரு. நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனப்போ ஒரு மர்மமான நபரை பார்த்தோம். அவர் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த விளக்கு ஃபோட்டோ காமிச்சதுமே அவரோட ரியாக்ஷன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணேன், இன்னைக்கு கண்டிப்பாக இந்த விளக்கு வச்சு நம்ம ஏதாச்சும் பேசி பார்க்கணுன்னு. இப்போ தெரியும் இதுக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதனால் நாங்கள் கனெக்ட் ஆகணுன்றது புரியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. இது ஒரு ட்ரை தான், ஒரு கெஸ்ட்டில் தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இருக்கான்னு பார்க்கலாம். Oh my God. நீங்க நல்ல ஆன்மாவா இல்ல கெட்ட ஆன்மாவா? நல்ல ஆன்மானா ஆமான்னு சொல்லுங்க, கெட்ட ஆன்மானா இல்லைன்னு சொல்லுங்க. நல்ல ஆன்மாவா நீங்க? ஆமாவா? சரி, நீங்க நல்ல ஆன்மான்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் அந்த காட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? தப்பா பயன்படுத்துறாங்களா? இமிடியேட் எஸ். எஸ். தப்பா பயன்படுத்துறாங்களா? நான் அப்பவே நினைச்சேன் கைஸ், என்னன்னா இந்த விளக்குக்குள்ள ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. அந்த நல்ல ஸ்பிரிட்டை அந்த காட்டுக்குள்ள வாழ்ற பிளாக் மேஜிஷியன்ஸ் ஆர் வாட் எவர் அவங்க தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கு. யாராச்சும் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்களா இந்த விளக்குக்குள்ள வச்சு? ஆமா. ஐயோ, ஒருவேளை உங்களை இப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்கல்ல, அவனுக்கு மூலியமா ஏதாச்சும் எனக்கு ஆபத்து வருமா? என்னன்னு புரியலைங்க இது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என்னை சுத்தி யாரோ இருக்காங்கன்னு, கேள்விகளுக்கு ரொம்பவே மர்மமான பதில்கள் வர சரத் ப்ரோ ரொம்பவே பதட்டமாகறாரு. அப்பதான் இந்த மிரண்டு போற சம்பவம் அங்க நடக்குது. ஒருவேளை என் வீட்டை சுத்தி யாரோ இருக்காங்கன்னா அவங்க எந்த டைரக்ஷன்ல, அதாவது அவங்க எந்த திசையில இருக்காங்கன்னு இந்த கம்பி மூலியமா அவங்களால தெரிவிக்க முடியுமா? கம்பி அப்படி நிற்குது, ஹோல்ட் ஆகுது. இந்த கம்பெனியில் தெரியும் நினைக்கிறேன். Oh my God. கைஸ், எக்ஸாக்டா அந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த சவுண்ட் வந்துச்சு. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல, கேமரா தூரமா இருக்கு. ஓ வச்சா தெரிஞ்சிருங்க. ஆந்தானே அது ஏதோ ஒளிவிட்டம் இருக்கும். அடிப்பொண்டாச்சு மயிராச்சு.  Oh my God.  1 minute. 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 1 minute.
என்ன பார்க்குறாங்க அவன் என்ன பண்ணா போ. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பைக் வெளியே தான் இருக்குது. விட்டு வேகமாக போனால் அவனை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். யாரோ இல்லை ஏதோ ஒன்று வினோதமான முறையில் சரத் ப்ரோ இருக்கிற வீடு நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் சரத் ப்ரோ ஓடி போய் பார்க்குறாரு. ஆனால் வினோதமான முறையில் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போகுது. யாராக இருப்பான் அவன்? கைஸ் அவன் யாராக இருப்பான்னு சத்தியமாக தெரில. இந்த ரோட்டில் தான் நின்றுருந்தான். ஆனால் கரெக்டாக நம்ம ஆஃபீஸை தான் பார்த்துட்டு இருந்தான் புறம்போக்கு. நான் தான் உங்களை டார்ச் அடித்து பார்த்தேன் தூரத்துலேருந்து. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? இந்த சுடுகாட்டில் எங்கே போய் அந்த கண்டுபிடிப்பேன்? டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. என்ன மண்ணாங்கட்டி நடக்குதுன்னே புரியல எனக்கு. பேய் வீடியோன்றது தாண்டி மென்டலி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. வீடியோ எடுக்கணுன்னே தோண மாட்டேங்குது. ஃபக் ஆஃப். நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் தான் ரிஸ்க்கு. தெரியல, மேபி அவன் ரேண்டமாக கூட வந்துருக்கலாம் அந்த இடத்துக்கு. ஒரு கட்டத்தில் அவர் திரும்ப போகலான்னு டிசைட் பண்ணுறாரு. அப்போ தான் ரொம்பவே பயங்கரமான விஷயம் சரத் ப்ரோ வச்சுருந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. அவன் யாருன்னு தெரில. ஆனால் ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணுறானோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. தந்துருக்கு. நான் மூடிட்டு தானே வந்தேன். எல்லாம் வச்சுருக்கீங்களா? என் வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தைரியமாக அதை பண்ணியிருக்காங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது. அடுத்தாலும் இடிக்காது. ஓகே, ஐ காட் இட். அதாவது அவங்கள தடுத்தனா நமக்கு சாவுதான்னு இன்டெரக்டாக சொல்ல வராங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம ஆஃபீஸ் ஏறி வந்து இந்த அளவுக்கு என்னை பயமுறுத்தியிருக்கானா, அவன் இருக்க இடத்துக்கு என் டீமோடு போயிட்டு அவனுங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். கூடி சீக்கிரமே அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அவனுக்கு எப்படி என் ஆஃபீஸ் ஏறி வந்து என்னை பயமுறுத்திட்டு போனானுங்களோ அதே மாதிரி அவனுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு பண்ணுற எல்லா மொள்ள மாதிரி தனத்தையும் நம்ம இந்த ஊருக்கே படம் பிடிச்சி காட்டணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுக்கெல்லாம் நம்மளான்னு பார்க்கலாம். ரொம்பவே விறுவிறுப்பான இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஆனால் இது வரைக்கும் சிம்பிளி சரத் சேனல்லையே நடக்காத சம்பவங்களை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.